Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 222ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா ஹெடர் நேம் பேஸ் பண்ணி டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு மல்டிபிள் வொர்க் புக்ல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதே கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு ஷீட்ல இருந்து another ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றத வந்து part 128ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஹெடர் நேம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோல தட் மீன்ஸ் பார்ட் 221ல வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படினா one workbookல இருந்து another single workbookக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இப்போ இது வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டோட்டலா டிஃபரண்ட் வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இதுல do loop யூஸ் பண்ணிருப்போம். இப்போ எனக்கு ஒரு பர்టిక్యులர் பாத்ல எனக்கு வந்து n number of files இருக்கு. That means for example ஒரு 5 files இருக்கு, செப்பரேட் ஃபைல்ஸ். இப்போ அந்த செப்பரேட் ஃபைல்ஸையும் நம்ம ஓபன் பண்ணி அந்த ஹெடரை ஃபைண்ட் பண்ணி அங்க கொண்டு போயிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் நம்மளோட லாஜிக். இப்போ இந்த F10ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த F டிரைவ்ல டெஸ்டினேஷன் அப்படின்ற பாத் இருக்கு. இந்த பாத்ல வந்து நமக்கு 5 வொர்க் புக்ஸ் இருக்கு. அந்த வொர்க் புக்ஸ்ல தான் நம்ம வந்து இப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எங்க இருக்கிற டேட்டாவனா இந்த சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா என்னோட இன்புட் என்னோட ஹெடர் நேம் வந்து D காலம்ல நான் அசைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது டைனமிக்கா எடுத்துக்கிட்டே போகும். நம்மளோட ஹெடர்ஸ் வந்து டைனமிக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும். இப்ப பாருங்க இங்க வந்து ஆர்டர் ஐடி, ஆர்டர் மந்த், சிட்டி இருக்கு. சோ இந்த ஆர்டர் ஐடியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த சோர்ஸ்ல போயிட்டு ஃபைண்ட் பண்ணும். இந்த ஆர்டர் ஐடிக்கான ரிலவெண்ட் டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்பெசிபிக் பாத்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்கை ஓபன் பண்ணும். அதுல வந்து ஆர்டர் ஐடி எங்க இருக்குன்னு பார்த்து அங்க பேஸ்ட் பண்ணும். அடுத்து வந்து ஆர்டர் மந்த்தை சர்ச் பண்ணி சோர்ஸ்ல இங்க காப்பி பண்ணோம். அடுத்து கொண்டு போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் ஒர்க் புக்ல வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்படி வந்து நமக்கு எப்படின்னா அங்க எத்தனை ஒர்க் புக் இருக்கோ அத்தனை ஒர்க் புக்லயுமே இந்த ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? டில் அதுல எத்தனை ஒர்க் புக் இருக்கோ அத்தனை ஒர்க் புக்குக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்ப பாருங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ஹெடர் அசைன் பண்ணக்கூடிய ஏரியா இதுதான். இதுல எவ்வளவு வேணாலும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். பட் ஹெடர் நேம்ல எந்த ஸ்பெல் எரரும் இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஹெடர் நேம் இங்க இருக்கிற ஹெடர் நேம் மேட்ச் ஆகணும். சோ அப்பதான் நமக்கு அந்த ஹெடர் நேம் வச்சு ஃபைண்ட் பண்ணோம். அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஒர்க் புக்ல இருக்கிற ஹெடர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்பெல் எரர்லாம் இருந்ததுனாக்க நமக்கு எடுக்காது. சோ இப்போ இந்த பாத்துல வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் எங்க இருக்குன்னு. இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் பாத்து. இதை தான் நம்ம அங்க F10ல வந்து நம்ம அசைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ்டினேஷன் 1 2 3 4 5 இருக்கு. இப்போ நான் டெஸ்டினேஷன் 1 வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க நமக்கு வந்து சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ராடக்ட் நேம் வந்து F காலம்ல இருக்கு. பட் நம்மளோட டெஸ்டினேஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ நமக்கு காலம் ஹெடர் வந்து சஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஒர்க் புக்குக்குமே. இப்போ நான் டெஸ்டினேஷன் 1 வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் டெஸ்டினேஷன் 2 நான் ஓபன் பண்றேன். அங்க வந்து ஹெடர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீஜியன் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ இப்படி ஒவ்வொரு ஒர்க் புக்லயுமே நமக்கு வந்து அந்த ஹெடர் வந்து சஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க டெஸ்டினேஷன் 5 ஓபன் பண்றேன். ப்ராடக்ட் நேம் ஃபர்ஸ்ட் இருக்கு, ரீஜியன் செகண்ட் இருக்கு. சோ இப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு ஒர்க் புக்லயும் நமக்கு இன் ஆர்டர்ல இருக்கும் ஹெடர்ஸ். சோ நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. நமக்கு பர்ஃபெக்ட்டா இங்க வந்து இந்த ஹெடர்ஸ் அப்படின்ற ஷீட்ல நம்ம அசைன் பண்ற இன்புட்டை பேஸ் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் பண்ணி சோர்ஸ் ஷீட்ல இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு நமக்கு டெஸ்டினேஷன் ஒர்க் புக்ல ப்ராப்பரா வந்து பேஸ்ட் பண்ணிடும். இப்ப பாருங்க இந்த மேக்ரோ நான் இப்ப ரன் பண்ண போறேன். இதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கும், செகண்ட்ஸ்ல தான் எடுக்கும். இப்ப பாருங்க நான் கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கிறது தெரியும், பிளிங்கிங் ஆகுறது. ஓகே, டேட்டா ஹேஸ் பீன் பேஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் அந்த பாத்துல போயிட்டு ஒவ்வொரு ஒர்க் புக்கை நான் ஓபன் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு கரெக்டா ப்ராடக்ட் நேம், ரீஜியன், ஆர்டர் ஐடி, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு குவான்டிட்டி கரெக்டா போயிட்டு அங்கங்க அப்டேட் ஆயிருக்கு. இப்போ அனதர் ஒர்க் புக்கை ஓபன் பண்றேன். இப்போ பாருங்க செகண்ட் ஒர்க் புக்ல ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், ப்ராடக்ட் நேம் வந்து செகண்ட் இருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அந்தந்த ஹெடரை வந்து ஃபைண்ட் பண்ணி கரெக்டா அந்தந்த பிளேஸ்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே இது பண்ணுறோம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்டினேஷனில் இப்போ நமக்கு டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு இல்லைங்களா, இதை நான் அப்படியே டெலீட் பண்ணிக்கிட்டு ஒன் மோர் டைம் நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் பேக்கப் வச்சிருக்கேன் எம்டி ஹெடர்ஸோட. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து மறுபடியும் என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்ற பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து இது எம்டி ஃபைல் ஹெடர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒன் மோர் டைம் ஒரு
ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோட சோர்ஸில் வந்து நான் ஃபியூ ஹெட்டர்ஸ் வந்து நான் இங்கே டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து டோட்டலாக வந்து 5 ஹெட்டர்ஸ் தான் இருக்குது. 7 ஹெட்டர்ஸில் 2 வந்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த மேக்ரோ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துடுது. டேட்டா ஹேஸ் பீன் பெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வருது. இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். நமக்கு 5 காலம்ஸ் மட்டும் தான் அங்கே அப்டேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ரீஜியன் ஆர்டர் மந்த் வந்து நமக்கு அங்கே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரீஜியன் ஆர்டர் மந்த் வந்து இந்த டி காலமை நம்ம அசைன் பண்ணலை. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. ஈவன் எல்லா ஒர்க் புக்லையுமே நீங்கள் போய்விட்டு வெரிஃபை பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ரீஜியன் ஆர்டர் மந்த்து ஸோ பிளாங்காக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே கரெக்டாக போயிட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் ஆன இந்த இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு பேக்கப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நான் ஆல்ரெடி எம்டி ஹெட்டர்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். ஸோ அதை டெஸ்டினேஷன் நம்மளோட ஆற்றுல கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு எம்டி டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து VBA கோடிங்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து கோடுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக வந்து ஒவ்வொரு லைனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த F10ல் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பாக்ஸில் தெரியும், இதுதான் வந்து செல்லு. ஃபியூ செல்ஸை வந்து நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். Fல இருந்து K10 வரைக்கும் நான் மெர்ஜ் பண்ணி அதில் வந்து என்னோட பாத்தை வந்து அசைன் பண்ணியிருக்கேன். எனவே நமக்கு வந்து அந்த செல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா F10, அதில் தான் நம்ம பாத்தை வந்து இன்புட்டாக கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைனமிக்காக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்து ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் எண்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கோடுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்டர்ஸும் நம்ம இங்கேயே அசைன் பண்ணிக்கலாம், டைனமிக்காக எவ்வளோ வேணாலும். இப்போ டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணுறேன், விஷுவல் பேசிக் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். மாடியூல் 1ல் வந்து நம்ம ஆல்ரெடி கோடு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு நான் மாடியூல் 2 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கோடு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சப் ப்ரொசீஜரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு மல்டிபிள் ஒர்க் புக்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட மேக்ரோ நேமு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dim RNG1 RNG2 as range அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். dim WRK as workbook, dim AD as string. ஸோ நமக்கு few variables declare பண்ணியிருக்கேன். 2 variable range data type, 1 variable workbook data type, 1 variable string data type. ஓகேங்களா? இப்போ வந்து application dot screen updating equal to false, application dot display alert equal to false. இது எதுக்காகன்னு தெரியும், ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, இந்த ஒர்க் புக்லேருந்து அந்த ஒர்க் புக்கு போகும்போது ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு வியூ ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கிறோம், டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். பிகினிங்கில் எண்டில் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் லாஸ்ட் ரோ 1 அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப், இங்கே வந்து என்னோட ஹெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்டை வந்து நான் இங்கே ஷீட்ஸ் ஆஃப் அந்த ஷீட்டை ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். வந்து ரேஞ்ச் ஆஃப், இங்கே வந்து டி காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுக்கிறேன். ரோஸ் டாட் கவுண்ட் எண்டு எக்ஸ்எல்எஃப் டாட் ரோ. ஓகேங்களா? இப்போ என்னோட இதை கோடை நான் காப்பி பண்ணிவிட்டு அகைன் லாஸ்ட் ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து சோர்ஸ்னு ஒரு ஷீட் இருக்குங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டர் அப்படின்ற ஷீட்டில் டி காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி ரோஸ் கவுண்ட் எடுத்து அங்கே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோர்ஸு ஸோ ஏ காலம். இப்போ ரெண்டையுமே நான் இது எதுக்காகனா நம்ம டைனமிக்காக வந்து ரோ கவுண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏடி அப்படின்ற வேரியபிளில்
இந்த this workbook இருக்கு இல்லைங்களா, இந்த this workbookல இந்த headers அப்படின்ற ஷீட்ல range of F10 ஓகேங்களா, F10 dot value. இப்போ இது என்னன்னா இந்த AD அப்படின்ற வேரியபிள்ல இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்ல F10ல என்ன பாத் இருக்கோ அதை நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன், அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் TFA அப்படின்ற ஒரு வேரியபிள்ல டைரக்டரி ஆஃப் AD அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை பார்த்து அந்த வேரியபிள் கன்கார்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். பாத்துக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வெறும் பாத்து மட்டும் கொடுத்தா போதும், நம்ம பேக்ஸ்லாஷ் இங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எண்ட்ல ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் இங்கே கன்கார்டன்ட் பண்ணிக்கிறேன். கன்கார்டன்ட் பண்ணிக்கிட்டு இங்க டபுள் கோட்ல ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சைன் டாட் அகைன் ஸ்டார் ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டா எனக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸல் ஃபைல் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் பண்ணி நமக்கு வந்து கரெக்டா இங்க வந்து ஓபன் பண்ணி இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும் ஓகேங்களா, இந்த TFA அப்படின்ற வேரியபிள்ல ஓகேங்களா. ஆல் எக்ஸல் ஃபைல்ஸ் அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம், டாட் எக்ஸ்டென்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இங்க செட் RNG1 அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். அதுல என்ன ஆப்ஜெக்ட் நான் செட் பண்றேன்னா, இங்க என்னோட சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியாவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ் அப்படின்ற இந்த ஏரியாவை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு this workbook dot sheets of source அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து A1 ல இருந்து G1 வரைக்கும் நான் செட் பண்ணிக்கிறேன். that means என்னோட RNG1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இந்த சோர்ஸ்ல இருக்கிற இந்த ஹெட்டரை வந்து A1 ல இருந்து G1 வரைக்கும் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த this workbookல this workbookங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம எங்க கோட் கிரியேட் பண்றோமோ அதுதான் வந்து this workbook ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா do loop யூஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து பார்க்கணும். இப்போ நான் வந்து இத கோட் வந்து டாப்ல வந்து இது பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா this workbookல இந்த ஈவென்ட் நடக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது this workbookக்கான ஈவென்ட் தான் இங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த பாத் இன்ஃபர்மேஷன் TFA அப்படின்ற அந்த வேரியபிள்ல வந்து ஃபைல் நேம் வந்து நம்ம ஸ்டோர் கெட் பண்ணிக்கிறோம். இதுதான் இப்போ இந்த TFA வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், do loopல வந்து வேலிடேட் பண்ண போறோம். இப்போ do loop வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், do until, do while, do loop இது எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து do until தான் இங்க யூஸ் பண்ண போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் do until எனக்கு வந்து அங்க TFA equal to blank அப்படின்னு இருந்தா லூப் வந்து எக்ஸிட் ஆகணும். அதர்வைஸ் எனக்கு வந்து உள்ள வந்து லூப்பிங் வந்து ரன் ஆகணும். இப்ப பாருங்க TFA அப்படின்ற வேரியபிள் equal to blank இருந்ததுன்னா எனக்கு லூப் வந்து எக்ஸிட் ஆயிடணும். அதர்வைஸ் எனக்கு இந்த blank வர வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இப்போ வந்து இங்க ஆப்ஜெக்ட் செட் பண்றேன். என்ன ஆப்ஜெக்ட் செட் பண்றேன்னா workbook WRK நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்ல, workbook இங்க வந்து பாத்தீங்கன்னா workbooks டாட் ஓபன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், அந்த AD அப்படின்ற அந்த டைரக்டரி பார்த்து கொடுத்துக்கிறேன். பேக் ஸ்லாஷ்ல டபுள் கோட்ல பேக் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட TFA என்ற அந்த ஃபைல் நேம் அங்கே கெட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த டூ லூப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் நமக்கு என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும் ஓகேங்களா. டெஸ்டினேஷன் பாத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் புக்கில் ரேஞ்ச் 2 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நான் என்ன பண்றேன், அந்த WRK டாட் அதாவது டெஸ்டினேஷன் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் இருக்கும். நீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க போயிட்டு ஒரு ஒர்க் புக்கை ஓபன் பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்னா எல்லா ஒர்க் புக்லயுமே இருக்கும். ஸோ அந்த ஷீட் நேம் வந்து நான் என்ன பண்றேன், இந்த கோடுல வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் டாட்
range of இங்க வந்து A1 ல இருந்து till G1 வரைக்கும் நான் வந்து range செட் பண்ணிக்கிறேன். நம்ம சேம் அங்க this workbookக்கு செட் பண்ண மாதிரியே டெஸ்டினேஷனுக்கும் வந்து நான் என்ன பண்றேன் இங்க செட் பண்ணிக்கிறேன். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? செட் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ வந்து ஒரு for loop யூஸ் பண்ண போறோம். இங்க இன்சைடு வந்து ஒரு for loop யூஸ் பண்ண போறேன். for I equal to last row 1. நமக்கு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் row 1 ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெடர்ல D காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூ இருக்கும். சோ அத வச்சு தான் நமக்கு லூப் ரன் ஆகணும். எங்கனா இந்த டெஸ்டினேஷன் இப்ப நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நமக்கு இப்ப தேவையில்ல. சோ இப்ப இந்த ஹெடர்ல இந்த எத்தனை ஹெடர் நம்ம அசைன் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி அங்க லூப் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து லாஜிக். இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் இந்த லூப்ல வந்து நான் on error resume next கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக கொடுக்குறோம்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஏதாவது ஒரு ஹெடர் இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டினியூவா ஹெடர் கொடுக்கும்போது நமக்கு அந்த இஷ்யூ வராது. இன்பிட்வீன்ல நீங்க ஏதாவது ஒரு ஹெடரை டெலீட் பண்ணிட்டீங்க, blank இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு பக் த்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு த்ரோ ஆகக்கூடாது. blank இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஹெடருக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அங்க வந்து on error resume next கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் சாரி நமக்கு மேல டைப் ஆகுது. இங்க வந்து this workbook dot activate கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த workbook ஆக்டிவேட் பண்ணனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் எனக்கு வந்து கோலன் வச்சிட்டு இதுலயே நான் கண்டினியூ பண்றேன். அகைன் வந்து ஷீட் எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணனும் அப்படினா நம்ம வந்து சோர்ஸ் அப்படிங்கற ஷீட்டை வந்து செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷீட்ஸ் ஆஃப் சோர்ஸ் இங்க வந்து நான் என்ன பண்றேன் ஷீட்ஸ் ஆஃப் source dot select ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? select. இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் m அப்படிங்கற வேரியபிள்ல application dot worksheet function dot match. ஓகேல match கொடுத்துட்டு இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் இந்த matchல வந்து இந்த headers இருக்கு இல்லீங்களா இந்த headers அப்படிங்கற இந்த workbook நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இத இங்க வந்து மேட்ச்க்கு முன்னாடி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஆர்குமென்ட் 1 2 3 ன்னு இருக்கும் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு. இங்க வந்து this workbook dot sheets of headers dot range of இங்க வந்து பாத்தீங்கன்னா d காலமை பேஸ் பண்ணி ith row என்னோட லூப்ல உள்ள அந்த row dot value அதுக்கு அப்புறம் காமா என்னோட செகண்ட் ஆர்குமென்ட் வந்து பாத்தீங்கன்னா rng1 அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த சோர்ஸ்க்கு ஹெடர்ல அந்த ரேஞ்சை வந்து நான் இங்க ஆர்குமென்ட் செகண்ட் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். காமா தேர்ட் ஆர்குமென்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் நமக்கு ஃபைண்டிங். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு சோர்ஸ்ல போயிட்டு நமக்கு கரெக்ட்டா அந்த ஹெடர்ல இங்க ஃபர்ஸ்ட் என்ன ஹெடர் நேம் இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு சோர்ஸ்ல வந்து ஃபைண்ட் பண்ணி இங்க வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிடும். இந்த m ன்ற வேரியபிள்ல அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிடும் m அப்படிங்கற வேரியபிள்ல. இப்போ நான் இத வந்து லெஃப்ட் சைடு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை க்ளோஸ் பண்ணிடுறேன். லேட்டரா வந்து நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ m ல வந்து நமக்கு அவ்வளவுதான் வர்க். இப்போ நம்ம இந்த காலம் இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் this இந்த workbook இருக்குங்களா இந்த this workbookல source அப்படிங்கற ஷீட்ல range of இங்க வந்து நான் என்ன பண்றேன் this workbook dot sheets of sourceல வந்து dot range of இங்க வந்து பாத்தீங்கன்னா A2 ல இருந்து அந்த A காலம்ல till என்னோட last row 2 வரைக்கும் dot columns of என்னோட m கொடுத்துறேன். m ல வந்து நான் என்ன பண்றேன் என்ன ஹெடர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி அந்த காலம் இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அத வந்து காப்பி பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா இந்த m ல என்ன காலம் இண்டெக்ஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு சோர்ஸ் அப்படிங்கற இந்த இதுல வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் காலம் டேட்டாவை வந்து காப்பி பண்ணிடும். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு
இப்போ அகைன் நான் என்ன பண்ணணும், என்னோட டெஸ்டினேஷன் ஃபைலில் போயிட்டு நான் அந்த ஹெடரை வந்து ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மறுபடி ஹெச் அப்படின்ற வேரியபிள், ஒரு ஹெச் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளில் இங்கே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனையே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற லைனையே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஹெச்சுக்கு ஈக்குவல் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுறேன், மேட்ச் திஸ் ஒர்க் புக் டாட் மேட்ச் ஆஃப் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸில் இங்கே வந்து டி காலமை பேஸ் பண்ணி ஐ த்ரோ டாட் வேல்யூ. இங்கே வந்து ரேஞ்ச் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் 2ங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் 2ன்றதை நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். இந்த ரேஞ்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் டாப்பில். ஸோ இதை எதுக்கு நம்ம லூப்புக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா, டூ லூப்புக்குள்ளே, பிகாஸ் இது வந்து நமக்கு டெஸ்டினேஷன் பிளேஸில் வந்து மல்டிபிள் ஒர்க் புக் இருக்குது. ஸோ அந்த லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு டைம் அது ஓப்பன் ஆகும். அந்த ரீசனுக்காக நம்ம லூப்புக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் புக்குக்கும் ரேஞ்ச் 2க்கும் ஏன் நம்ம இன்சைடு த லூப் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் ரீசன். இதுக்கு வந்து நம்ம அவுட் சைடு பண்ணியிருப்போம். ஏன்னா திஸ் ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இது வந்து ரிப்பீட்டேட்டிவாக இந்த ஈவெண்ட் நடக்க போகுது மல்டிபிள் ஒர்க் புக்கு. ஸோ அதுக்காக நம்ம இன்சைடு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன்ஸ் இந்த ஹெச்சில் வந்து என்ன ஆகும்னா, அந்த டெஸ்டினேஷன் ஃபைலில் வந்து அந்த ஹெடரை ஃபைண்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த WRK அப்படின்ற ஒர்க் புக், அதாவது ஆக்டிவ் ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்டினேஷன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஷீட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு ஒர்க் புக்லையுமே அந்த பாத்தில் இருக்கிற ஃபைலில் வந்து ஷீட் நேம் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு தான் இருக்கும். ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் டாட் செலக்ட் ஓகேங்களா. செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடி WRK அப்படின்ற புக்கு ஷீட்ஸ் ஆஃப் என்னோட டெஸ்டினேஷன், இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷீட்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் டாட் ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A2, பிகாஸ் நமக்கு செகண்ட் ரோல் தான் வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ காலம்ஸ் ஆஃப் இங்கே வந்து ஹெச். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹெச்சில் வந்து எந்த ஹெடருங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹெச்சில் வந்து நான் இங்கே டைனமிக்காக இருக்கணும், ஹெச் நான் கொடுத்துக்கிறேன். பேஸ்ட்டு ஸ்பெஷல் எக்ஸல் பேஸ்ட்டு வேல்யூஸ் ஓகேங்களா. இவ்வளோ தான் கோடு. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா பேஸ்ட் ஆகிடும். அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் புக்கில் அந்த ஷீட்டில் போயிட்டு நமக்கு அந்த ஹெடரை ஃபைண்ட் பண்ணி அங்கே பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து லூப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ஹெடரு, அந்த டி காலமில் ஹெடர்ஸ்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, இங்கே எத்தனை ஹெடர் இருக்கோ அத்தனை டைம் அந்த லூப் ரொட்டேட் ஆகி அது ஃபைண்ட் பண்ணி நமக்கு அங்கே போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் ஒர்க் புக்கில் பேஸ்ட் பண்ணிடும் ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு லூப்புக்கு வெளியில் கொடுத்துட்றேன். இது எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம அந்த காப்பி பண்ணுற அந்த செலெக்ஷன் மோடு வந்து விசிபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணுறதுக்காக நம்ம அது கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், WRK டாட் சேவ், அதாவது டெஸ்டினேஷன் ஃபைலை சேவ் பண்ணுறேன். அகைன் டெஸ்டினேஷன் ஃபைலில் டாட் க்ளோஸ், சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை ஓகேங்களா. இதுக்கப்புறம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு தெரியக்கூடாது. அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ லூப்புக்குள்ளே கொடுத்துக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு ஒர்க் புக்குக்கும் நமக்கு ஓப்பன் பண்ணும்போது அது வந்து அந்த பிளிங்கிங் ஆகிறது நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் லூப்புக்குள்ளேயே நான் இதை கொடுத்துக்கிறேன். அப்போ தான் இது கரெக்டாக நமக்கு ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு வியூ ஆகாது. ஸோ எனேபிள் பண்ணிக்கிறேன் ட்ரூன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்மளோட TFA அப்படின்ற வேரியபிளில் ஒர்க் புக் இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து TFA அப்படின்ற வேரியபிளில் இங்கே டிரெக்டரி பாத்தில் இருக்கிற அந்த பாத்து கொடுத்து இது ஈக்குவல் பண்ணிக்கிறேன் டிரெக்டரியை. இப்போ என்ன ஆகும்னா, இந்த லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் 1 அப்படின்ற ஒர்க் புக் எடுத்து இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து TFA என்ற வேரியபிளில் இங்கே வந்து டிரெக்டரியில் இருக்கிறது ஒர்க் டெஸ்டினேஷன் 2 அப்படின்ற ஒர்க் புக் வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும்.
இப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் இது பிகினிங்ல போயிட்டு அடுத்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும். இந்த ஈவெண்ட் என்ன ஆகும்னா டில் நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் வந்து பிளாங்க், அதாவது எல்லா ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணி இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாங்க் எப்போ இந்த லூப்ல வருதோ, இந்த do until tfe equal to blank, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனுக்குள்ள போகாம டைரக்டா இங்க லூப்ல வந்து எக்ஸிட் ஆயிடும். இதுதான் வந்து லாஜிக். ஒன்ஸ் லூப் வந்து எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த திஸ் ஒர்க் புக்ல எனக்கு வந்து ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஷீட்டை வந்து செலக்ட் ஆகி இருக்கணும். இப்போ இந்த திஸ் ஒர்க் புக் இருக்கு இல்லைங்களா, இதில் ஹெட்டர்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து செலக்ட் ஆகி நிற்கணும்னு சொல்லிடுறேன். கடைசியாக திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் திஸ் ஒர்க் புக் டாட் ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஆக்டிவேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் புக்ல எந்த ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கோலன் வச்சுட்டு ஷீட்ஸ் ஆஃப் ஹெட்டர் டாட் செலக்ட், அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட். ஓகேங்களா, A1 செல்ல வந்து செலக்ட் ஆகிருக்கணும்னு சொல்லிடுறேன். அதர்வைஸ் நீங்கள் வேற எந்த செல்லில் போயிட்டு செலக்ட் ஆகி நிற்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது போயிட்டு அங்கே கோடு வந்து நின்றோம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பாக்ஸில் டேட்டா has been transferred successfully. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங், இந்த இன்ஃபர்மேஷனை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா ஓகேங்களா, இப்போ வந்து கோடு இவ்வளவுதான். இந்த கோடை வச்சு தான் நமக்கு அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ டைரக்டா ரன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க டேட்டா இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் டேட்டா டு மல்டிபிள் ஒர்க் புக்ஸ், இதுதான் நமக்கு மேக்ரோ நேம். இதை வந்து நம்ம பட்டன்ல லிங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் மேக்ரோல இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் டேட்டா டு மல்டிபிள் ஒர்க் புக்ஸ், இதுதான் நம்மளோட மேக்ரோ நேம். அதை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம டெஸ்டினேஷன் பாத்துல போயிட்டு இங்க செக் பண்ணிடலாம். இங்க ஆல்ரெடி நமக்கு பிளாங்க் தான் இருக்கும். இப்போ பிளாங்க் தான் இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு பிளாங்கா இருக்கு. இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஆர்டர் ஐடி, சிட்டி, குவான்டிட்டி மட்டும் நமக்கு அங்கே போயிட்டு அப்டேட் ஆகணும். இன்பிட்வீன்ல வந்து நமக்கு பிளாங்க் இருக்கு. பிளாங்க் இருந்தால் நமக்கு ஸ்கிப் ஆகிட்டு இந்த 3 காலமும் நமக்கு அப்டேட் ஆகணும். இப்போ இங்கே டிரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு பாருங்க அந்த பிளிங்கிங் ஆகிறதுக்கு வியூ ஆகும். ஒரு பிளிங்கிங் ஆகுது, ஒர்க் புக்கையும் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு அப்டேட் ஆகுறது. இங்க பாருங்க டேட்டா ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இங்க பாருங்க கரெக்டா அந்த 3 ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டர் ஐடி, சிட்டி, குவான்டிட்டி. ஆர்டர் ஐடி, சிட்டி, குவான்டிட்டி. ஸோ டெஸ்டினேஷன் 1 அப்படின்ற ஒர்க் புக்ல அப்டேட் ஆயிடுச்சு. டெஸ்டினேஷன் 2 அப்படின்ற ஒர்க் புக்லயும் நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஒவ்வொரு ஒர்க் புக்லயும் நமக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறி மாறி இருக்கும். குவான்டிட்டி இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ பொசிஷன் எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது பர்ஃபெக்டா அப்டேட் பண்ணிடும். இங்க பாருங்க கரெக்டா பொசிஷன் மாறி மாறி இருக்கு, ஆனா எல்லா ஒர்க் புக்லயும் கரெக்டா நமக்கு அப்டேட் ஆயிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்கிரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு விசிபிள் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை ஒர்க் புக் வந்து டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இப்போ ஸ்கிரீன் அப்டேட் ஆகாத மாதிரி நான் உங்களுக்கு அந்த பேக்கப் ஃபைலில் இப்போ பாருங்க இதை காப்பி பண்ணிட்டு மறுபடியும் டெஸ்டினேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து எம்டி ஃபைலு.
நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடில் போயிட்டு ஒரே ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம் பாருங்க டூ லூப்புக்குள்ளே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு, இங்கே நம்ம டாப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே உள்ளே கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு தெரியாது. பிளிங்கிங் ஆனிச்சு பார்த்தீங்களா, அது நமக்கு வியூ ஆகாது. இப்போ பாருங்கள், போயிட்டு நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு பிளிங்கிங் ஆகிறது நமக்கு தெரியாது. ஸோ லோடிங் ஆகுது. ஸோ டேட்டா ஹஸ் பீன் டிரான்ஸ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. பர்ஃபெக்ட். இப்போ போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, அங்கே டேட்டா கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பர்ஃபெக்ட். இப்போ வந்து நான் இந்த டேட்டாவை அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன் ரன் பண்ணதை. இப்போ பேக்கப்பில் இருக்கிறத வந்து எம்டி ஃபைலில் வந்து நான் ஒன் மோர் காப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டேட்டா இருக்கும், ஹெட்டர் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம வந்து கோடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேங்களா, கோடு வந்து ரொம்ப ஈஸியானது இதுதான். இது வந்து மாடியூல் 2ல் இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மாடியூல் 2. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மாடியூல் 2ல் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே டாப்லேயே காமிக்கும் மேக்ரோ நேமு. பட் நமக்கு ஃபைல் நேம் வந்து லென்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு ஹிடனில் இருக்குது. ஓகேங்களா, வியூ ஆகல. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு கோடு வந்து ஃபுல் விசிபிலிட்டியில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், லாஸ்ட் ரோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. லாஸ்ட் ரோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 காமிக்குது. பிகாஸ் லாஸ்ட் ரோ 1ன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடரை பேஸ் பண்ணி நமக்கு ரோ ஃபைன் பண்ணும். இப்போ நான் வந்து பாருங்கள், இந்த ஹெடரில் வந்து நான் சம்திங் நான் வேணும்னா இங்கே போயிட்டு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு வேல்யூஸில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நான் எல்லாமே அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் டாப்பில் இருந்து ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் வந்து 8, லாஸ்ட் ரோ 2ல் வந்து 100. பிகாஸ் 100ங்கிறது வந்து சோர்ஸில் ஏ காலமை பேஸ் பண்ணி ரோ இண்டெக்ஸ் எடுக்குது. 100th ரோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் F8 இந்த AD அப்படின்ற வேரியபிளில் வந்து அந்த F10ல் இருக்கிற அந்த பாத்தை எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த டெஸ்டினேஷன் F டிரைவில் இருக்கிற அந்த பாத்தை. அதுக்கப்புறம் TFA அப்படின்ற வேரியபிளில் டிரெக்டரியில் அந்த ADன்ற அந்த டிரெக்டரியில் நான் வந்து கன்கார்டேட் யூஸ் பண்ணி என்னோட அந்த ஃபைல் நேம் வந்து எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த XLSX ஃபைல் இருக்குங்களா, அதை வந்து நமக்கு அங்கே வந்து TFAன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் புக்கோட நேம் இருக்கும், டெஸ்டினேஷன் 1ன்னு. இப்போ அந்த ஒர்க் புக்கு இந்த திஸ் ஒர்க் புக்குக்கான சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்குங்கிறது நம்ம எங்கே கோடு கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் திஸ் ஒர்க் புக்கு. இதோட ஹெடர் எடுத்து நான் இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டூ அன்டில் வந்து என்ன பண்ணுன்னா, TFAன்ற அந்த வேரியபிளில் எப்போ இங்கே blank கிடைக்குதோ, தட் மீன்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லாமல் blankன்னு வந்ததுன்னா அப்போ வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். அதர்வைஸ் ஒவ்வொரு டைமும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது blank கிடையாது. TFAல வந்து டெஸ்டினேஷன் 1 இருக்குது. ஸோ கண்டிஷன் மெட் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு உள்ளே போகுது லூப்பு. போயிட்டு ஸ்க்ரீன் அப்டேட்டிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுது. நம்ம அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் 2 அப்படின்ற ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒர்க் புக்கில் A1லேருந்து G1 வரைக்கும் நம்ம ஹெடரை வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ F8 கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் I ஈக்குவல் டு 2 to லாஸ்ட் ரோ 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, லாஸ்ட் ரோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த D காலமை பேஸ் பண்ணி நமக்கு அங்கே என்ன இருக்கும்னா ரோ இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஹெடர்ஸில். ஸோ அத்தனை டைம் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் தெரியும். ஏதாவது ஒரு blank இருந்ததுன்னா அந்த ஹெடரில் அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு கோடு வந்து எரர் த்ரோ ஆகாது. இப்போ திஸ் ஒர்க் புக் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க எனக்கு திஸ் ஒர்க் புக்குங்கிறது ஆக்டிவேட் ஆகிடுச்சு, சோர்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. பிகாஸ் இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது ஆர்டர் ஐடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்டரில் ஆர்டர் ஐடி ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே போயிட்டு ஃபைண்ட் பண்ணுது சோர்ஸில். ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அந்த காலம் இண்டெக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிவிட்டு என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒர்க் புக்கில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் பண்ணி அங்கே வந்து காலம் ஹெட்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். அங்கே 3rd பொசிஷனில் இருக்குது ஆர்டர் ஐடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அங்கே ஃபைண்ட் பண்ணுது. இப்போ என்னோட workbook.activate இது என்னோட டெஸ்டினேஷன் ஃபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். அதில் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்ற ஷீட்டை செலக்ட் பண்ணுறேன். அதில் போயிட்டு ஹெச்சில் வந்து அந்த வேரியபிள் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதில் போயிட்டு பேஸ்ட் ஆகுது. இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இது ஆக்ட் ஆகும். இப்போ நான் இதை வந்து லிட்டில் வந்து ஸ்மால் சைஸில் இங்கே விண்டோ வச்சுக்கிட்டு நான் இப்போ இதை லூப்பை வந்து கண்டினியூவாக ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். இப்போ டூ லூப் வந்து உங்களுக்கு விசிபிள் இருக்கும். ஓகேங்களா, டாப்பில் இப்போ ஃபுல் விசிபிள் இருக்கும். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். எனக்கு ஒவ்வொரு டைமும் இந்த ஈவெண்ட் நடக்கும். இந்த லூப் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா எல்லா காலமே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா டூ லூப் இன்னும் நமக்கு எக்ஸிட் ஆகல. டூ லூப்புக்குள்ளேயே இந்த ஈவெண்ட் எல்லாமே நடக்கும். டூ லூப்புக்குள்ளே ஃபார் லூப்பு எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் வெளில வரும். அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணும், க்ளோஸ் பண்ணும். இப்போ வந்து மறுபடி என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ இந்த TFA அப்படின்ற வேரியபிளில் டெஸ்டினேஷன் 1 இருக்குது. இப்போ டைரக்டரி பாத் அப்படின்னு ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைனை கிராஸ் ஆன உடனே பாருங்கள் அங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள் TFAல வந்து டெஸ்டினேஷன் 2 அப்படின்ற ஃபைல் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அகைன் வந்து லூப்பு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் போயிட்டு இங்கே வந்து செக் பண்ணும். இங்கே டூ அன்டில் இங்கே வந்து டெஸ்டினேஷன் 2ன்னு இருக்குது. ஸோ பிளாங்க்கு கிடையாது. இன்கேஸ் நமக்கு இங்கே பிளாங்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் உள்ள கண்டிஷன் செகண்ட் ஒர்க் புக்கை போயிட்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படின்னா நமக்கு டில் இந்த 5 ஒர்க் புக்ஸையும் ஓப்பன் பண்ணி நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் ஈவெண்ட் நமக்கு கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இப்போ இங்கே மறுபடியும் இங்கே டெஸ்டினேஷன் 3ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. கண்டிஷன் வந்து இன்னும் பிளாங்க் வரல. ஸோ நமக்கு உள்ள மறுபடியும் டெஸ்டினேஷன் 3யை போயிட்டு ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடி அந்த ஃபார் லூப்பில் அந்த ஒவ்வொரு ஹெட்டரையும் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் 3ன்ற ஃபைலுக்கு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் 4 ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துடும் நினைக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும். ஸோ இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் மறுபடியும் 5th ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. 5th ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு நமக்கு டேட்டா வந்து இது பண்ணுது. இப்போ லாஸ்ட் நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த லூப் எப்படி எக்ஸிட் ஆகுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிடுச்சு அந்த 5-ஐ. இப்போ நமக்கு இங்கே TFAல வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் டாப்பில் போயிட்டு டூ லூப்பில் இப்போ பாருங்கள் இங்கே பிளாங்காக ஆகிடுச்சு. நமக்கு இங்கே வேரியபிளில் கிளிக் பண்ணாலே பிளாங்க் ஷோ பண்ணுது. ஸோ கண்டிஷன் மெட் ஆகிடுச்சு. ஸோ பிளாங்க்னு வரும்போது இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே போகாது, டைரெக்டாக வந்து இங்கே லூப்புக்கு வந்துடும் பாருங்கள், எக்ஸிட் ஆகிடும். லூப் எக்ஸிட் ஆகிடும் பாருங்கள். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன், கரெக்டாக லூப்பை விட்டு ஜம்ப் ஆகி வெளில வந்துடுச்சு. ஸோ திஸ் ஒர்க் புக் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஹெட்டரை வந்து செலக்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் A1 செலக்ட் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸ் 1 டிஸ்பிளே பண்ணுது. ஸோ டிஸ்பிளே அலர்ட்டு எண்ட் சப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே செக் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கும் டெஸ்டினேஷனில். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து குவான்டிட்டி, ப்ராடக்ட் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு அப்டேட் ஆகிடும். எந்த இஷ்யூவும் வராது. பட் ஹெட்டர் நேம் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது கரெக்டாக ஸ்பெல் எரரு, ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக. ஓகேங்களா, இப்போ இந்த கோடு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களோட இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த டூல் லூப்புக்குள்ளே வந்து மல்டிபிள் ஒர்க் புக்கில் நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ஏதாவது ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த டூ லூப்புக்குள்ள என்ன ஈவெண்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த கான்செப்ட் வந்து இந்த டூ லூப்புக்குள்ள வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதே கான்செப்ட்ல நம்ம ஆல்ரெடி வேற ஒரு டேட்டா செட்டை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மல்டிபிள் ஒர்க் புக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்டா நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.